ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ இப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்? சால்ட்டு. அதில் வந்து KH, H அண்ட் PH இதோட டெரிவேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எஸ். அதில் ஃபார் வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ், அப்புறம் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் ரெண்டுமே பார்த்தோம். இப்போ ரெண்டுக்குமே வீக் இருக்குது, அதையும் பார்க்குறோம். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதே ஃபார்மேட்டில், சரியா? இந்த 2 டெரிவேஷன்ஸ் இருக்குல்ல, பேஸ்ட் ஆன் த 2 டெரிவேஷன்ஸ் தேர்ட் ஒன்றுக்கு வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ், ரைட்ஸ், இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிடலாமா? எஸ். ட்ரை பண்ணிட்டு வாங்க, அப்படின்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ரைட்ஸ், சரி. சார் நான் அந்த டெரிவேஷனை பார்த்தேன், பட் எனக்கு எதுவுமே புரியல, இல்லைன்னா டெரிவேஷன் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள் தான் இம்பார்ட்டன்ஸ். அந்த டேபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டெரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த டெரிவேஷன் நான் எனக்கு வந்து ஃபுல்லாக உட்காந்து பண்ண முடியாது அப்படின்னா பரவாயில்ல, இந்த டேபிளை படித்தா போதும். சொல்ல புரிஞ்சா இல்லையா? இப்போ இந்த டேபிளில் ஒவ்வொரு சால்ட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது? KH இருக்குது, H இருக்குது, அதே மாதிரி என்ன இருக்குது? PH. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியாப்பா? எஸ். ஸோ இதை படிச்சுக்கோ. ஓகே, ரைட் தானே? இப்போ நெக்ஸ்ட் ஒன் மூவ் பண்ணலாமா? ஓகே. இப்போ நம்ம வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம் அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் சால்வ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி அயானிக் ஈக்லிபிரியம், அதில் நம்ம கொஷின் சால்வ் பண்ணோமா இது வரைக்கும்? ப்ராக்டிஸ் கொஷின் சால்வ் பண்ணோமா இல்லையா? கெமிக்கல் ஈக்லிபிரியம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அயானிக் ஈக்லிபிரியமில் கொஷின் சால்வ் பண்ணோமா, சால்வ் பண்ணலையா? பண்ணமா இல்லையா? ஐயா, எந்த கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? கொஸ்டின் நம்பர் என்னப்பா பேஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோமா? எந்த கொஸ்டின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம்? 85 வரைக்கும் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ பேஸ்ட் ஆன் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் கொஷின்ஸ் என்ன பண்ணியாச்சு? சால்வ் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நம்ம இந்த சால்ட் பார்ட்டு பார்த்துட்டு இருக்கோம், இதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே கொஷின்ஸ் என்ன செய்யலாம்? சால்வ் பண்ணலாம். ஓகே, எஸ். இப்போ இந்த சால்ட் பார்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சால்ட் தான் இல்லையா? எஸ். ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சால்ட் பார்த்தாச்சு. அதோட pH எப்படி கால்குலேட் பண்ணுறது, KH, H எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம படிக்கணும். என்ன அப்படின்னா அயானிக் ப்ராடக்ட் அண்டு சாலுபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு 2 இன்ஃபர்மேஷன்ஸ், ரைட்டாப்பா? ஸோ அயானிக் ப்ராடக்ட் அண்டு சாலுபிலிட்டி ப்ராடக்ட். ரைட்டா? அயானிக் ப்ராடக்ட் அண்டு சாலுபிலிட்டி ப்ராடக்ட்ஸ். அயானிக் ப்ராடக்டை KIP அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? KIP. solubility product வந்து KSP, ரைட்டா? அயானிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் solubility ப்ராடக்ட். நீங்கள் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? எஸ். என்ன டெஸ்ட்டு? என்னப்பா? ஈக்லிபிரியம் பார்ட்டு கரெக்டாக சார் கண்டென்ட்டில் நடத்தின வரைக்கும் உள்ள கண்டென்ட்டு. ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் பார்ட் அண்ட் சார் பார்ட்டில் நடத்தின வரைக்கும் உள்ள பார்ட் அதானே? நீங்கள் டெஸ்ட் இருக்குல்ல எவ்ரி மண்டே, அப்படியே ஜாலியாக வந்து உட்காந்துட்டீங்க என்னென்ன? அயானிக் ப்ராடக்ட் KIP அண்ட் சாலுபிலிட்டி ப்ராடக்ட் என்னது? KSP, ரைட்டா? இது ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். இப்போ KIPனா என்ன, KSPனா ரைட்ஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AgCl salt, ரைட்டா? ரைட், AgClனா சில்வர் குளோரைட், ரைட்? இந்த சால்ட் வந்து ஸ்பேரிங்லி சால்பிள் சால்ட், அதாவது வீக் சால்ட். நம்ம ஸ்ட்ராங் சால்ட், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், வீக் எலக்ட்ரோலைட்னு 2 பார்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ ஸ்ட்ராங் அப்படின்னா when dissolved in water it will dissociate completely அப்படின்னு படிச்சிருக்கோம், ரைட்? ஆனால் weak acid, weak baseலாம் என்ன செய்யாது? It will not dissociate completely in the solution. It will partially dissociate. கரெக்டாக இல்லையா? அப்போ AgCl ஒன் ஆஃப் த வீக் சால்ட்.
It is not completely soluble in water, right? It is sparingly soluble or even partially soluble in water அப்படின்னு சொல்லலாம். இப்போ AgCl when dissolved in water it forms Ag plus and என்னது Cl minus ions. என்ன சொன்னாச்சா? இப்போ நம்ம AgCl 1 மோல் எடுத்தோம்னா அந்த 1 மோலும் அப்படியே Ag plus Cl minus கன்வெர்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டா கன்வெர்ட் ஆகுது. இந்த 1 மோல்ல இருந்து சர்டைன் மோல் என்ன செய்யுது? கன்வெர்ட் ஆகுது. ரிமைனிங் மோல்ஸ் என்ன செய்யல? கன்வெர்ட் ஆகும். ரைட்? எஸ். அப்போ இது வந்து என்னது? partially soluble salt or sparingly soluble salts. கரெக்டா இல்லையாப்பா? எஸ். அப்போ இதுக்கு KIP எழுதணும்னா எப்படி எழுதலாம்? இப்போ இந்த மாதிரி ஒரு sparingly soluble salt ஈக்லிபிரியம்ல இருக்கும். கரெக்டா? இப்போவே ஸ்ட்ராங் சால்ட் ஈக்லிபிரியம்ல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் NaCl இது நீங்க 1 மோல் எடுத்தீங்கன்னா 1 மோலும் வாட்டர்ல டிசோசியேட் ஆயிடும். கரெக்டா? அப்போ இது இருக்காது. ஒன்லி இது மட்டும் தான் வாட்டர்ல இருக்கும். ரைட்? அப்போ இது ஈக்லிபிரியம்ல எல்லாம் இருக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. பட் இதுல ரியாக்டன்ஸ் கம்ப்ளீட்டா என்ன செய்யறது இல்லை? ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுறது இல்லை இல்லையா? சம் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் கன்வெர்டட் டு ப்ராடக்ட் அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் வில் பி தேர் இன் த சொல்யூஷன் இட் செல்ஃப். கரெக்டா இல்லையா? என்னப்பா டெஸ்ட் எடுக்கணுமா? சரி ரைட்பா. நெக்ஸ்ட் ஒன் போலாமா? KIP இது எப்படி நம்ம எழுதலாம்? ரைட்? KIP அண்ட் KSP இதை நம்ம ஒரு சால்ட்டுக்கு அப்ளை பண்ண போறோம். ரைட்? AgCl சால்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்றோம். இந்த சால்ட்டுக்கு அப்ளை பண்ணா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag plus அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl minus இதான் என்னது? KIP. இது என்னதுப்பா? KIP. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 0.1 மோல் எடுத்துருக்கேன். ரைட்? அதுலேருந்து ஒரு 0.05 மோல்ஸ் டிசோசியேட் ஆயிடுச்சு. அப்போ இது எவ்வளோப்பா ஃபார்ம் ஆகும்? 0.05 மோல்ஸ். இது வந்து 0.05 மோல்ஸ் என்ன ஃபார்ம் ஆகும்? கரெக்டாக இல்லையா? ரிமைனிங் இதில் ஒரு 0.05 மோல்ஸ் என்ன செய்யாது? டிசோசியேட் ஆகாது, அப்படியே இருக்கும் AgCl. அப்போ KIP நீங்கள் கால்குலேட் பண்ணோம்னா இந்த பிளேஸ் ஆஃப் Ag ப்ளஸ் எந்த கான்சன்ட்ரேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? 0.05. இந்த பிளேஸ் ஆஃப் Cl மைனஸும் எதாவது சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? 0.05 தான் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டிடியூட் பண்ணி நீங்கள் எதை கால்குலேட் பண்ணலாம்? KIP-யை கால்குலேட் பண்ணலாம். ரைட்ஸ்? KIP-னா என்னதுப்பா? அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இதான அயானிக் ப்ராடக்ட்ஸ். ரைட்? KIP-னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்ல அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் சால்ட். ரைட்? அப்போ இந்த சால்ட்டோட அயானிக் ப்ராடக்ட்ஸ் என்னது? Ag plus and Cl minus. அப்போ இந்த அயான்ஸோட ப்ராடக்ட்ஸ் அதான் வந்து KIP. இதுவே KSP எழுதலாம். ரைட்? KSP அப்படின்னா சால்பிலிட்டி ப்ராடக்ட்ஸ். அதை எப்படி எழுதணும் அப்படின்னா இதே மாதிரி தான் Ag plus Cl minus. அப்போ இது ரெண்டுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? ரைட்? இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? KSPனா அதோட மேக்ஸிமம் சால்பிலிட்டி இருக்கு இல்லையா? இந்த சால்ட்டோட மேக்ஸிமம் சால்பிலிட்டி என்ன அப்படிங்கிறத எழுதுறது தான் என்னது? KSP. KIP வந்து அட் அ கிவன் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ டிசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு எழுதுறது அது என்னது? KSP. ரைட்ஸ்? இப்போ இது வந்து ஒரு குரூஷியல் பார்ட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது கஷ்டம் தான். ரைட்ஸ்? இருந்தாலும் நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் கவனிங்க. ரைட்ஸ்? இப்போ இங்கே பாருங்களேன். இப்போ 1 liter வாட்டர் எடுத்தாச்சு. ரைட்டா? 1 liter வாட்டர். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா AgCl-ஐ டிசால்வ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ AgCl டிசால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 0.1 மோல் AgCl-ஐ டிசால்வ் பண்ணியிருக்கேன். 0.1 மோல்லேருந்து எவ்வளோ டிசோசியேட் ஆகுது? 0.05 மோல்ஸ் என்ன செய்யுது? டிசோசியேட் ஆகுது. அப்போனா ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும்? 0.05 மோல்ஸ் டிசோசியேட் ஆனது போக ரிமைனிங் 0.05 மோல்ஸ் இருக்கும். கரெக்டாக இல்லையா? எஸ். இப்போ KIP-யை இதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணோம். Ag ப்ளஸ் என்ன, Cl மைனஸ் என்ன. இப்போ Ag ப்ளஸ் 0.05 மோல்ஸ், Cl மைனஸ் என்ன தான்? 0.05 மோல்ஸ் தான். அப்போ இதை ரெண்டுத்தையும் இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எதை கால்குலேட் பண்ணிடலாம்? KIP. ரைட்ஸ்? பட் ஆக்சுவலாக 1 liter வாட்டரில்
எவ்வளோ AgCl வரைக்கும் டிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லலாம் ரைட்டா. இன்கேஸ் 0.5 மோல்ஸ் வரைக்கும் நம்மளால டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதான அதோட மேக்ஸிமம் சால்பிலிட்டி ரைட்டா. இதான் அதோட மேக்ஸிமம் சால்பிலிட்டி. அப்போ இதை டிசால்வ் பண்ணால் எவ்வளோ அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ 0.5 டிசால்வ் பண்ணால் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 0.3 மோல்ஸ் டிசோசியேட் ஆகுது. அப்போ ரிமைனிங் 0.2 மோல்ஸ் டிசோசியேட் ஆகாமல் இருக்குது. இப்போ 0.3 மோல்ஸை டிசோசியேட் பண்ணால் 0.3 மோல்ஸ் Ag ப்ளஸ் 0.3 மோல்ஸ் Cl மைனஸ் ஃபார்ம் ஆகுமா? அப்போ இதுதான் அதோட மேக்ஸிமம் சாலபிலிட்டினா அந்த மேக்ஸிமம் சாலபிலிட்டியோட கான்சன்ட்ரேஷன் இருக்கு பாரு, அதை சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கிறது என்னது? KSP ரைட்டா. ஸோ இதுதான் இது ரெண்டு கேட்டில் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ KIP அண்ட் என்னது KSP. ஓகே சரி, நான் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். ஸ்ட்ராங் சால்ட்டை வச்சு சொன்னால் இன்னும் கொஞ்சம் புரியறதுக்கு சான்சஸ் இருக்கு ரைட்டா. 1 லிட்டர் வாட்டரில் மேக்ஸிமம் ஒரு 26 கிராம்ஸ் NaCl டிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் ரைட்டா. எத்தனை கிராம்ஸ்ப்பா? 26 கிராம்ஸ் NaCl டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம் ரைட். இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், ஏன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் இல்லையா, அதுக்காக ரைட். இப்போ 1 லிட்டர் வாட்டர்ப்பா, இதில் NaCl எவ்வளோ மேக்ஸிமம் டிசால்வ் ஆகும்னா 58.5 கிராம்ஸ் டிசால்வ் ஆகும்னு வச்சுக்கோ. அப்போ எத்தனை மோல்ஸ்ப்பா? 58.5 கிராம்ஸ்னா சோடியம் 23, குளோரின் என்னது 35.5 ரைட்ஸ். அப்போ எவ்வளோ வருது? 58.5 கிராம்ஸ் வருதா? அப்போ இது எத்தனை மோல்ஸ்? 1 மோல். அண்டர்ஸ்டாண்டா? எஸ். அப்போ 1 லிட்டர் வாட்டரில் 1 மோல் NaCl டிசால்வ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ரைட்ஸ். அப்படின்னா மீனிங் என்ன தெரியுதா? 1 லிட்டர் வாட்டரில் மேக்ஸிமம் சாலபிலிட்டி ஆஃப் NaCl இஸ் 1 மோல். கரெக்டா? 1 மோல் NaCl மேக்ஸிமமாக டிசால்வ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போட்டோம்னா டிசால்வ் ஆகாது, என்ன ஆயிரும்? பிரிசிபிடேட் ஆகும். அப்போ 58.5 கிராம்ஸை 1000 ml வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணோம்னா அது என்ன ஆயிடுது? சேச்சுரேட்டட். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? அப்போ கிட்டத்தட்ட அதோட சேச்சுரேட்டட் லெவலில் அதோட மேக்ஸிமம் சாலபிலிட்டி அது என்ன பண்ணியிருக்கு? அட்டைன் பண்ணியிருக்கு ரைட்ஸ். அப்போ இதில் 58 கிராம்ஸ் வரைக்கும் தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? டிசால்வ் பண்ணவே முடியும். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது? டிசால்வ் பண்ண முடியாது. அப்போ இதோட மேக்ஸிமம் சாலபிலிட்டியில் இந்த NaCl கான்சன்ட்ரேஷன் என்னதுப்பா? 1 மோல் பர் லிட்டர். இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? இப்போ இதோட மேக்ஸிமம் சாலபிலிட்டியில் இதோட கான்சன்ட்ரேஷன் 1 மோல் பர் லிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா அது KSP ரைட். அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா அது என்னது? KSP. பட் அட் த சேம் டைம் சார் நான் 1 லிட்டர் தான் வாட்டர் எடுத்திருக்கேன் ரைட். ஆனால் இந்த 1 லிட்டர் வாட்டரில் வெறும் ஒரு 25 கிராம்ஸ் ஆர் 28 கிராம்ஸ் வச்சுக்கலாம். 28 கிராம்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்? டிசால்வ் பண்ணியிருக்கேன். அப்போ 28 கிராம்ஸை டிசால்வ் பண்ணால் இது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோப்பா வரும்? 0.5 மோல்ஸ் வருமா? கரெக்டாக இல்லையா? இப்போ நான் எவ்வளோப்பா டிசால்வ் பண்ணியிருக்கேன்? 0.5 மோல்ஸ் பர் லிட்டர் என்ன பண்ணியிருக்கேன்? டிசால்வ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இல்லையா? 0.5 மோல்ஸ் பர் லிட்டர் டிசால்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் இது இதோட மேக்ஸிமம் சாலபிலிட்டி என்ன செய்யலை? அட்டைன் பண்ணலை. இப்போ மேக்ஸிமம் சாலபிலிட்டி இதை அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் 28 கிராம்ஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்? டிசால்வ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்குது? 0.5 மோல்ஸ் பர் லிட்டராக இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ இதோட சாலபிலிட்டி அட்டைன் பண்ணுறது வரைக்கும் நீ எவ்வளோ கிராம்ஸ் போட்டு டிசால்வ் பண்ணுறியோ அந்த கான்சன்ட்ரேஷனை நம்ம எங்கே எடுத்துக்கலாம்? இங்கே எடுத்துக்கலாம். அது வந்து KIP. சொல்ல கான்செப்ட் புரியுதா? அப்போ நீ எக்ஸாக்டாக மேக்ஸிமம் சாலபிலிட்டி அட்டைன் பண்ணியாச்சு ரைட்ஸ். அதோட மேக்ஸிமம் சாலபிலிட்டியில் கான்சன்ட்ரேஷன் என்னவோ அந்த கான்சன்ட்ரேஷனை இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அது KSP ரைட்ஸ். இப்போ மேக்ஸிமம் சாலபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நீ எவ்வளோ டிசால்வ் பண்ணாலும் சரி,
அதோட கான்சன்ட்ரேஷனை நீ கன்சிடர் பண்ணேன்னா அது என்னதுப்பா கேஐபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் புரியுதா இல்லையா? ரைட்ஸ், அதை புரிஞ்சுக்கிறேன், ட்ரை பண்ணுங்க. சரி, அப்போ இப்போ AgCl சால்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதோட மேக்ஸிமம் சாலிபிலிட்டி இதை அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அதோட கான்சன்ட்ரேஷனை கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எதை கண்டுபிடிக்கணும்? KIPF. ஒருவேளை AgClோட மேக்ஸிமம் சாலிபிலிட்டி அதை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த கான்சன்ட்ரேஷன்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எதை கால்குலேட் பண்ணணும்? KSPயை கால்குலேட், ரைட்டா? அப்போ KIPயை கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா, இதில் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. KSPயை கால்குலேட் பண்ணுறதுக்கு இதானே நம்ம இனிஷியலாக எடுத்திருக்கோம். இதை இன்னும் ஃபர்தராக மாடிஃபை பண்ணலாம். எப்படி மாடிஃபை பண்ணலாம்னா AgCl நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், எத்தனை மோல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதில் சம் அமௌண்ட் தான் என்ன செய்யும்? டிசால்வ் ஆகும். அதனால் அதோட மேக்ஸிமம் சாலிபிலிட்டி எஸ். அப்போ இது எவ்வளோ மேக்ஸிமமாக டிசால்வ் ஆகுதோ அவ்வளோதான் Ag ப்ளஸும் ஃபார்ம் ஆகும், Cl மைனஸும் என்ன செய்யும்? ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த KSPயில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag plus and Cl minus அப்படின்ற பிளேஸில் நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் சாலிபிலிட்டி ஆஃப் Ag plus and மேக்ஸிமம் சாலிபிலிட்டி ஆஃப் Cl minus இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இதுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். இங்கே என்ன செய்யறோம் அப்படின்னா டைரக்டா ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்தா அப்படின்னா அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை சப்ஸ்டியூட் பண்றோம். பட் இந்த பிளேஸ்ல மேக்ஸிமம் சாலிபிலிட்டி என்ன செய்யணும்? சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ என்னப்பா வரும்? KSP is equal to S square அப்படின்னு வரும். கரெக்டா? ரைட். அப்போ சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது? S square. இன்கேஸ் உங்களுக்கு சாலிபிலிட்டி தெரியணும்னா KSP கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணா போதும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதும் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கிடைக்கும். இது அண்டர்ஸ்டாண்டா? ரைட். இப்போ இதனால என்ன சார் யூஸ் இருக்கு? ரைட். இப்போ இன்கேஸ் எல்லாம் கவனிங்க, இன்கேஸ் KIP அண்ட் KSP இது ரெண்டும் ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். இந்த சொல்யூஷன் கரெக்டாக எதில் இருக்கு அப்படின்னா சேச்சுரேட்டட் ஸ்டேட்ல இருக்கு. எந்த ஸ்டேட்ல இருக்கு? சேச்சுரேட்டட் ஸ்டேட்ல இருக்கு. சொல்யூஷன் இஸ் இன் சேச்சுரேட்டட் ஸ்டேட். சொல்ற கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அதாவது இங்கே பாருங்க, நம்ம NaCl எக்ஸாம்பிள் எடுத்தோம்ல அதே வச்சுக்கலாம். 58.5 grams அதாவது 1 mole NaCl 1 liter வாட்டர்ல டிசால்வ் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். ரைட். ஆனா நம்ம இப்போ எவ்வளவுதான்ப்பா டிசால்வ் பண்ணியிருக்கோம்? எவ்வளவு டிசால்வ் பண்ணியிருக்கோம்? 28 grams தான் டிசால்வ் பண்ணியிருக்கோம். ரைட். அப்போ இது எத்தனை மோல்ஸ் டிசால்வ் ஆயிருக்கு? 0.5 மோல்ஸ் டிசால்வ் ஆயிருக்கு இன் 1 liter வாட்டர். நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல KIPயும் KSPயும் சேமாவா இருக்கு? ஈக்குவலாவா இருக்கு? இல்ல. இந்த KSP எப்படி இருக்கு? ஜாஸ்தியா இருக்கு. அதாவது 1 mole per literன்னு இருக்கு. ரைட். ஆனா இது எப்படி எவ்வளவுப்பா இருக்கு? வெறும் 0.5 moles per liter தான் இருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எஸ். ஒருவேளை இதுவும் 1 mole per liter ஆகணும்னா நீங்க என்ன செய்யணும்? இதுலயும் 58.5 grams போட்டு டிசால்வ் பண்ணணும். அப்படின்னா இது எதை அட்டைன் பண்ணிருச்சுன்னு அர்த்தம்? சேச்சுரேட்டட் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப KSP அண்ட் KIP இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அந்த சொல்யூஷன் எதுல இருக்குன்னு அர்த்தம்? சேச்சுரேட்டட் ஸ்டேட். அதுவே KIP இஸ் லெஸ்ஸர் than KSP ன்னு வச்சுக்கோ. ரைட். இங்க பாருங்களேன், KSP ஜாஸ்தியா இருக்கு, ஆனா KIP எப்படிப்பா இருக்கு? கம்மியா இருக்கு. அப்படின்னா மீனிங் என்னன்னா நீங்க some more salt இதுல டிசால்வ் பண்ணலாம்னு அர்த்தம். You can add some more salt and dissolve the excess salt in solution. அது டிசால்வ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ரைட். அப்ப the salt is more soluble. The salt is more soluble if KSP is greater than KIP. இந்த கண்டிஷனை இப்படியே மாத்துறீங்க. if KIP is greater than KSP அப்படின்னா அதாவது இது ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது எவ்வளவு இருக்கு? 1.5 moles per liter இருக்கு. ஆனா KSP கம்மியா இருக்கு, 1 mole தான் இருக்கு. அப்படின்னா மீனிங் என்னப்பா? இதுல 1 mole வரைக்கும் என்ன ஆயிருக்கும்? டிசால்வ் ஆயிருக்கும். எக்ஸஸா இருக்குல 0.5 mole அது டிசால்வ் ஆயிருக்காது, கீழே வந்து என்ன ஆயிருக்கும்? precipitate ஆயிருக்கும். அப்ப if KIP is greater than KSP னா the salt is precipitated அப்படின்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதா இல்ல? எஸ். அப்ப for a salt from the given concentration you can calculate KIP.
From the given solubility, you can calculate the solubility product, that is KSP. Then you can compare these two, right? If KIP is equal to KSP, the solution is already saturated. If KSP is greater than KIP, you can add some more salt so that that salt can dissolve in water. If KIP is greater, it is already crossed the saturated level, so the more addition of salt will lead to precipitation. That's what I mean. You understand? Yes? Right. This is mind logic. Okay. So KIP can be calculated from the concentration given, but KSP can be calculated from the solubility of that salt, right? அப்போ ஃபார்முலா தான் நம்ம இப்படி எழுதுறமே தவிர KSP calculate பண்றதுக்கு யாரை தான் யூஸ் பண்றோம்? Solubility. From solubility you can calculate KSP. From the concentration you can calculate. இப்போ இந்த KSP and KIP term இருக்குல்ல, அந்த correlation, இது யாருக்கு மட்டும் தான் பாசிபிள் அப்படின்னா, it is possible only for weak salts, அதாவது sparingly soluble salts, right? It is not meant for strong salts, right? Strong salt it is not applicable for மைண்ட்ல வச்சுக்கோ, right? இப்போ NaCl எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், but NaCl it is not applicable because it's a strong salt. It will dissociate completely, right? அப்போ ஒரு partially soluble saltக்கு we can calculate KIP and KSP. Repeat modeல சொல்லிட்டே இருக்கேன், மைண்ட்ல ஏத்திக்கோ, ரைட்டா? We can calculate KIP and KSP, and by comparing these two we can come to these three conclusions, ரைட்டா? Yes. தப்போனிட்டா? Yes. இந்த Saturday absentees எத்தனை பேர்? எந்திரிப்பா. ஏன் ஆப்சன்ட் நீங்க? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சன்டீஸ் எத்தனை பேர்ப்பா? 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சன்ட். நான் 2 பேர் எங்க வரலையா? சக்தி யாரு வரலையா? கலா, காருண்யா, ஐஸ்வர்யா வரலையா? ஐஸ்வர்யா வரலையா? அப்பா ரூபாஸ்ரீ, ரீமாஸ்ரீ, மாரிஸ்ரீ, ரஃபிகா, லக்ஷன்யா, இதனா ஸ்ரீநிதி, ஹான்சி, கிரீனா வரலையா? சரி, ஏன் வரலமா? ஏன் ஆப்சன்ட்? நான் என்ன சொன்னேன்? வரலைன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்களே. நீங்கள் பாட்டுக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சன்ட் ஆகுது. ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எடுங்க, நோட் எடுத்து மேலே ஹோம்ஒர்க் நோட் எடுத்து மேலே. ரைட், நெக்ஸ்ட் ஒன் போகலாம். மேலே வைங்க, அப்படியே நில்லுங்க, நான் வந்து செக் பண்ணுவேன், ரைட்டா? எஸ், ரைட். நெக்ஸ்ட் ஒன். இப்போ அயானிக் ப்ராடக்ட் கால்குலேஷன் வந்து ஈஸி, ரைட்? சாலிபிலிட்டி ப்ராடக்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது நம்ம பார்க்கணும், ரைட்? ஃபார் ஈச் சால்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கால்குலேஷன் வேரிஸ், ரைட்டா? இது எப்படி வேரி ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம், ரைட்? இப்போ நம்ம AgCl தானே எக்ஸாம்பிளாக எடுத்து பார்த்தோம். அது வந்து AB டைப் சால்ட், ரைட்டா? AB டைப் சால்ட். இப்போ AB டைப்னா 1 anion and 1 cation present, இல்லையா? Ag plus Cl minus, அவ்வளோதானே இருந்துச்சு. அதான் AB டைப். 1 cation 1 anion டைப், ரைட்டா? அதான் AB டைப். So AB type salt, right? For which
how can we calculate the KSP value? Right? See, an AB type salt, right, can be, an AB type salt can be dissociated like this, A plus and B minus. Right? Using the concentration given, we can calculate the KIP. Correct? KIP can be calculated using this formula. Correct? Yes. In order to calculate KSP, we can use the same formula. But in this place, we should substitute the solubility. Correct? If the solubility of AB is yes, then A plus form is yes, B minus form is also yes. Correct? In the place of concentration of A plus and B minus, we should substitute yes. Okay, yes into yes. So the KSP is equal to S square. Right? AB type salt KSP எப்படி calculate பண்ணலாம்? Right? By squaring the solubility. Right? And the solubility can also be calculated if KSP is given. Right? If you take square roots of KSP, then you can get the solubility. Right? So this is for AB type salt. Right? But next type is AB2 type salt. AB2 type salt. Right? AB2 type salt means, right, it will dissociate like this. Correct? So AB2 type salt means there is only one cation and two anions present, right? One cation, that is one number cation and two numbers anion present. Right? Yes. So if you want to calculate KIP for this reaction, you can use this formula, right? A2 plus B minus power 2. Right? Stoichiometric moles and the power. So KIP can be calculated by using this formula. And how KSP can be calculated for this types of salts? Right? We can use the same formula. KSP can be calculated by using the same formula of KIP, but in the place of concentration, what we have to substitute for? In the place of concentration, we have to substitute the solubility, right? If the solubility of AB2 is yes, then the solubility, that is A2 plus form is yes, and B minus form is 2s. In the place of A2 plus, we should substitute yes, and in the place of B minus, we should substitute 2s and square this. 4s cube is the formula to calculate KSP of AB2 type salts. For example, barium chloride, right? Barium chloride is a, right, AB2 type salt example, right? Ba2 plus and 2Cl minus ion should be produced upon dissociation. Correct? Yes. So from the given concentration, you can calculate KIP, and if solubility is given, then using this formula you can calculate KSP. Correct? Right? If KSP is given, right, then solubility can be calculated. Can be calculated from log. So KSP by 4, cube root, right? Cube root of KSP by 4, right, gives you the solubility. Understood? Right? AB type salt and AB2 type salts. இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்புக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டே போகிறோம். இப்போ இந்த AB2 டைப் சால்ட்டுக்கு என்ன வந்துச்சோ இதே தான் A2B டைப் சால்ட் இருக்கும். ரைட்டா? இந்த சைடு எழுதியாச்சு. நான் பண்ணிடலாமா? எஸ். லெஃப்ட் சைட். ஓகே. See, A2B type salts will also result the same formula, right? A2B, AB2 ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அப்ளை ஆகும். வேணும்னா ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், right? A2B means two numbers cation and one number anion is present, right?
அப்போ 2A plus plus B 2 minus இப்படி தான் இப்போ டிசோசியேட் ஆகும். இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி, ரைட்? 2 times A is present, 1 time B is present, and இந்த 2 அப்படியே இந்த சைடு மேலே கொண்டு போயிருவீங்க இல்லையா? 2 minus இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 1 plus, ரைட்டா? அப்படியே தான் பண்ணுவீங்க. எஸ், ரைட். இப்போ KIP, right? How can you calculate KIP? A plus power 2 B 2 minus, right? Concentration of A plus power 2 and concentration of B 2 minus. And to calculate KSP, we can use the same formula, right? But in the place of concentration, we should substitute solubility, correct? If the solubility of A2B is S, then A plus ion form this 2S and B2 minus ion form this S. So this is 2S power 2, this is S. Anyway, your formula should be same. KSP is equal to 4S cube. So S is also equal to cube root of KSP by 4, right? The same formula, very same formula can be used for this. அப்போ AB 2 type salt and A2B type salt ரெண்டுக்குமே KSP calculationக்கு same formula, ரைட்டா? எஸ். ஹலோ, right now can you calculate for AB 3 type salt? Yes, try பண்ணுங்க. Yes, try பண்ணுங்க. For AB 3 type salts, how will you calculate KSP? See, இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஆல்ரெடி pH calculationலாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? எஸ். இப்போ ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிக்கோ. எதை அப்படின்னா ஆசிட் அண்ட் பேஸ் கான்செப்ட், ரைட்? அதில் அர்கீனியஸ் கான்செப்ட், பிரான்சர்-லாரி கான்செப்ட், லீவிஸ் கான்செப்ட். பிரான்சர்-லாரி கான்செப்டை பேஸ் பண்ணி கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் கான்ஜுகேட் பேஸ் கேல்குலேஷன் இல்லையா? அதை நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பிஹெச் ஸ்கேல் தெரியும். பிஹெச் ஸ்கேலில் 0 to 14 இல்லையா? அது இருக்கும். பட் அது எந்த டெம்பரேச்சரில்? அட் 298 கெல்வின் அண்ட் 1 atmospheric pressure. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் பிஹெச் ஸ்கேல் டிக்ரீஸ் ஆகும், 0 to 12 ஆகும். டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணால் பிஹெச் ஸ்கேல் என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும், 0 to 16 அப்படின்ற மாதிரி மாறிடும். அப்போ நியூட்ரல் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆசிட் பேசஸ் அந்த பிஹெச் என்ன செய்யும்? வேரி ஆகும்ல. பிஹெச் வந்து அதாவது பிஹெச் ஸ்கேல் 0 to 12 அப்படின்னு வந்துருச்சுன்னா மிட் பாயிண்ட் 6ன்னு வந்துடும். 6 கீழே தான் ஆசிட், 6க்கு மேலே இருக்கும் ஆசிட் பேஸ். அது மாதிரி 16 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா 8 தான் மிட் பாயிண்ட். அப்போ 8க்கு கீழே என்ன வரும்? ஆசிட், 8க்கு மேலே பேஸ். ஸோ அதான் ஞாபகம் வச்சுக்கணும். pH calculation formula தெரியுமா? pH is equal to minus log H plus N constant. இப்போ இதை வச்சு ஆசிடுக்கும் pH calculate பண்ணிடலாம், பேஸுக்கும் calculate பண்ணலாம். இப்போ என்ன செய்யணும்? how much H plus ions produced, அதே மாதிரி how many OH minus ions produced, இதை தான் நீங்கள் என்ன செய்யணும்? calculate பண்ணணும். அதை substitute பண்ணிட்டீங்கன்னா you can calculate pH. ஆமாவா இல்லைப்பா? எஸ். அதே மாதிரி pH of very dilute acid or base படிச்சிருக்கோமா? 10 to the power minus 8 molar HCl படிச்சோமா இல்லையா? ரைட். அதோட pH எப்படி வரும்? 7க்கு நியர்பை வேல்யூ ஆகும். பேஸ்னா கொஞ்சம் 7ஓட ஜாஸ்தியாகும், 7.0 சம்திங்கில் வரும். ஆசிட்னா 6.9 சம்திங்கில் ஆன்சர் வரும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் ஆன்சர்ஸ் வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி வீக் ஆசிட்ஸ், அதுக்கு வந்து ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா அப்படின்னு படிச்சோமா? எஸ், அதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லால H plus ion கான்சன்ட்ரேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா இன்டு சி. Other formula is root of Ka into C, right? Ka into C. ஞாபகம் இருக்கா? ஸோ அதை வச்சு தான் pH மைனஸ் கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த வீக் ஆசிட், வீக் பேஸ், ரைட்டா? அது வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கணும், ரைட்டா? அதில் ஃபார்முலா எல்லாத்தையும் பார்த்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும், ஓகேவா? அதே மாதிரி சார் போர்ஷன்லையும் சார் நடத்தின வரைக்கும் எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் வரைக்கும் நடத்தியிருக்காரு இல்லையா? ஸோ அந்த போர்ஷன் வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? எஸ், நல்லா ரீட் பண்ணிவிட்டு போய் அட்டன் பண்ணுங்க, ஓகேவா? எஸ், ரைட். நெக்ஸ்ட் ஒன் மூவ் பண்ணலாம். ஃபார் AB3 டைப் சால்ட் கால்குலேட் பண்ணியாச்சா?
A3B இது ரெண்டுமே சேமா தான் போகும் சரியா AB3 type salts or A3B ரைட் கால்குலேட் பண்ணுங்க போங்க ஆன் யுவர் ஓன் பண்ணுங்க எவ்வளவு வருது எஸ் 27 27 s பவர் என்ன 27 s பவர் 4 or 5 4 அது பாருங்க இதில் 11th மந்த்லாம் போயிருக்கு Yes, A3B type salt என்ன வரும் AB3 ஏதோ ஒன்று ரைட் upon dissociation this gives A3 plus 3B minus ஞாபகம் இருக்கா yes இப்போ KIP is equal to A3 plus and B minus power 3 KSP இதே என்ன எஸ் ரைட் இது வந்து எஸ் அப்படின்னா இது எஸ் இது 3s அப்ப இது எஸ் 3s ஹோல் கியூப் அப்ப எஸ் 27 s கியூப் அப்ப 27 s பவர் 4 இதான் கேஸ் கரெக்ட்டா எஸ் நெக்ஸ்ட் AB4 type salt right next A2B3 type salt இதுக்கு கால்குலேட் பண்ணுங்க ரைட்டா AB4 type salts and A2B3 type salts ரிமைனிங்லாம் எங்கப்பா
23rd, 22nd, 5 questions are here. என்ன இருக்கா இங்கே 5 தான் இருக்கு, இங்கே 5 அங்கே 5 தான் இருக்கு. உருப்படி எழுதலாமா? செகண்ட் செக் பண்ணிப்பாரு, எப்படி 22nd 23rd செக் பண்ணிப்பாரு. ரிமைனிங் என்னப்பா நெல் ஒரு 1 வீக் நெல் அப்படி கரெக்டா ரைட். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ AB4 என்னப்பா வந்துச்சு? AB4 டைப் சால்வ்ஸ், AB4 ஆர் A4B எப்படின்னா வச்சுக்கலாம், ரைட்? இப்போ AB4னா A4 ப்ளஸ் 4B மைனஸ், இது S அப்படின்னா இது S 4S. ஸோ KSP is equal to A4 plus B minus power 4. ஸோ S 4S power 4. அப்போ எவ்வளோ? 4 4s are 16, 16 into 4, 64, 64 into 4, 256. S power 5. Correct? So, we have KSP calculate on. Right? Then for A2, B3 type solves. Right? This is say A2, B3. Upon dissociation gives 2A3 plus. Correct? Plus 3B2 minus. Right? Next, if this is S, this is 2S, this is 3S. Correct? See, 2 times A is present, 3 times B is present. Correct? The 3 அப்படியே மேல கொண்டு போ, 3 plus. இது வந்து என்ன வரும்? 2 minus. Right? Yes. So KSP is equal to A3 plus power 2 and B2 minus power 3. So 2S power 2 and 3S power 3. So 4S square 27S cube. So 4 into 27 108 S power 5. So KSP is equal to 108 S power 5. Correct? Yes, very good. Right? You did not calculate on, right? So for each type of salt, KSP, right? Formula to calculate KSP differs. Okay? Right. Next move பண்ணலாமா? ஏதாவது ஒரு டைப் ஆஃப் சால்ட் இருக்கு, அதை கொடுத்துட்டாங்க, அதுக்கு KSP கேட்டான், சால்பிலிட்டி கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ரைட்? ஓகே. Okay. Shashini, right, well, listen. KSP and common ion effects. Right? இது ரெண்டு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் அது மட்டும் நம்ம பார்க்கலாம். ரைட்? ஓகே. KSP is solubility product, right? And listen, and common ion effects. Common ion effects. The relationship வந்து பார்த்துக்கலாம், right?
இதை பார்த்துட்டோம்னா இதோட லெசன் ஓவர். ரைட்டா? எஸ். இப்போ KSP and the common ion effects relationship. See, AgCl is a weak salt, right? Which dissociate partially. To this solution, right? To AgCl solution, if you add NaCl, then what happens? NaCl is a strong salt which upon dissociation gives Na plus and Cl minus ions, right? So this is a weak one, but this is strong one. To this weak salt, if you are adding a strong salt, this contains a common ion, right? Common ion is. So if you are adding a salt containing common ion, then what happens to the solubility of AgCl? You are adding common ion containing salt, correct? So due to common ion effect, what happens? You are increasing the concentration of Cl minus ion, which means you are increasing the concentration of products. Then what happens? The backward reaction occurs. Right? These two ions combine together and forms AgCl again. So the solubility decreases. Right? Up in the place right? By the addition of common ion to a sparingly soluble salts. By the addition of common ion to the sparingly soluble salts, solubility of sparingly soluble salts decreases. Solubility of sparingly soluble salt decreases. இதுவே சும்மாவே கம்மியாக தான் டிசால்வ் ஆகுது, கரெக்டா? இதில் காமன் அயன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அதோட சாலிபிலிட்டி என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ இதுக்கு சாலிபிலிட்டி எப்படி பார்க்குறீங்க? KSP is equal to concentration of Ag plus and Cl minus போடுறீங்களா? இதுக்கு சாலிபிலிட்டி S and S அப்படின்னா, ரைட்? இந்த பிளேஸில் நல்லா கவனிங்க, இந்த பிளேஸில் Ag plus இருக்கு இல்லையா, இதில் மட்டும்தான் S போடுவீங்க. Cl minus ion concentration இருக்கு இல்லையா, இந்த பிளேஸில் concentration of NaCl போடுவீங்க. See, by the addition of NaCl, what happens? In the Cl minus ions concentration, product side increase ஆகுதா? Almost all Ag plus and Cl minus ions are combined together and form AgCl. அப்போ இந்த Cl minus இப்போ எதுல இருந்து வந்ததா மட்டும் தான் இருக்கும், இதுல இருந்து வந்ததா மட்டும் தான் இருக்க முடியும் இல்லையா? அப்போ in the place of Cl minus you can substitute Na plus NaCl. Right? If you want to calculate the solubility, then you can divide the KSB by the concentration of NaCl. Right? Then you solubility calculate பண்ணலாம். இது அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? எஸ். ரைட். நோட் பண்ணிக்கிறேன். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன்னும்